பொருத்தம் பார்த்து என்ன பிரயோஜனம்? பொருத்தம் பார்த்து என்ன பிரயோஜனம்? கேள்வி கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது, முழுமையடையாத மாதிரி இருக்குது. பொருத்தம் பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஏதாவது பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அப்படி பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்பாங்க. பொருத்தம் பார்த்து என்ன பிரயோஜனம்? வேறு மாதிரி கூட கேட்டிருக்காங்க என்கிட்ட, பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன் தான், நம்மளோட பதில் ஒரே மாதிரி தான் சொல்ல போகிறோம். பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாலும் இப்போ சொல்ல போகிற பதில் தான். பொருத்தம் பார்த்து என்ன பிரயோஜனம் கேட்டாலும் இதே பதில் தான். இது ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம். அது ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கே புரியாது. படிச்சு இருக்கணும் படிக்காமல் இருக்கணுன்றது இல்லை, பகுத்தறிவு இருக்கணுங்கிறது தான் முக்கியம், ஞானம் இருக்கணுங்கிறது தான் முக்கியம். இப்போ நான் ஞானத்தோட பகுத்தறிவோட பதில் சொல்ல போகிறேன். ஜோதிடம் பொருத்தம் பார்த்து என்ன பிரயோஜனம்? முதல்ல பொருத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. பொருத்தங்கிறது இந்த ஜாடிக்கு ஏற்ற மாதிரியான மூடி, இதுதான் பொருத்தம். இந்த ஜாடிக்கு இது பொருந்துதா அப்படின்னு. அப்புறம் இந்த ஜாடிக்கு ஏற்ற மூடி உடஞ்சிருந்தா என்ன பண்ண முடியும்? ஆனால் இதுதான் பொருத்தம். அப்போ உடஞ்ச மூடியா உடையாத மூடியா, உடஞ்ச ஜாடியா உடையாத ஜாடியா, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உடையாத மூடியும் ஜாடியும் வெவ்வேறு ஜாடிக்கு வெவ்வேறு மூடிக்கு பொருந்துமானா அது பொருந்தாமல் போகும். அதை பார்த்து சொல்கிறது தான். ஆனால் தரமானதா நல்லா இருக்குதான்னு பார்க்கணும் இல்லையா? இதை பார்க்க தெரிய மாட்டேங்குது யாருக்கும். பார்த்துக்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. பொருத்தம் பார்க்க சொல்கிறாங்க, 10க்கு 8 பொருத்தம் இருக்குது, 10க்கு 10 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்கடோ வாழ்க்கை நல்லா இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. காரணம் என்னென்னா, தலையெழுத்து நல்லா இருந்தால் தான் பொருத்தம் இருக்கும். பொருத்தங்கிறது எதை பார்க்குறாங்க தெரியுங்களா? நட்சத்திரங்களில் பொருந்துவதுமா. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தமானு பார்க்கறது. அதோட அடிப்படை, அது ஒரு வெறும் அடிப்படை. ஏபிசிடி மாதிரி ஒரு மொழிக்கு எப்படி இங்கிலீஷுக்கு எப்படி ஏபிசிடி முக்கியமோ அந்த மாதிரி ஏபிசிடி தெரியுங்கிறதுனாலே எனக்கு ஏபிசிடியே வரிசையாகவும் சொல்ல தெரியும், தலைக்கீழும் சொல்ல தெரியும். அதுக்காக எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா, இங்கிலீஷில் என்னால் பாட்டு எழுத முடியுமான்னு கேட்கக்கூடாது. அது இதை விட அட்வான்ஸ். அதுபோல் அடிப்படை அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திர பொருத்தங்க. நட்சத்திர பொருத்தம் பார்க்கறதுனாலே வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது பைத்தியகாரத்தனமான முடிவு. பேராசி பார்க்கறது அதை விட பெரிய பைத்தியகாரத்தனம். அதெல்லாம் ஒரு மன ஆறுதலுக்காக சொல்லிக்கிறது. ராமசாமிக்கு லக்ஷ்மி பொருந்திருக்கானாக்கா இப்படி தான் பேர்லாம் பொருத்தம் பார்ப்பாங்க. ராமர் லக்ஷ்மி அப்படின்னா பொருந்துதான். ராமிக்கு சீத்தைங்கிறது தான் ரொம்ப நல்லா பொருந்தும். விஷ்ணுக்கு தான் லக்ஷ்மி நல்லா பொருந்தும். ராமருக்கு ஜானகி பொருந்தலாம். இதை இல்லை பரவாயில்ல அப்படி இப்படி பொருந்தலான்னு இதுதான் பார்த்து பண்ணுவாங்க. இங்கே ஆந்திராலாம் போனீங்கன்னாக்கா அங்கே படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேராசி பார்ப்பாங்க, பொருத்தம் இல்லைன்னா பேரை மாற்றி வச்சுருவாங்க. யாருக்கு மாற்றுவாங்க? பொண்ணுக்கு பேரை மாற்றிடுவாங்க. பையனுக்கு மாற்ற மாட்டாங்க, பொண்ணுக்கு பேரை மாற்றிடுவாங்க. இப்போ டாக்குமெண்ட் காலமாகிடுச்சு, எல்லாம் ஆதார் கார்டு காலமாகிடுச்சு, பேரை மாற்றினாலும் சரி வர்றதில்லை. அதனால் பேர் பொருத்தம் பார்க்குறது அடிமுட்டால் தானே. பேர் பொருத்தம் பார்த்துலாம் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது. வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறது அடிப்படை தானே ஒழிய அதுவே முழுமை கிடையாது. அதுக்கு மேலே கிரக தோஷம்னு இருக்குது. கிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்களை பார்க்குறது. ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு இருக்கணும். அதே மாதிரி இல்லைனாலும் அதே அளவில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் இன்னொரு ஆளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை என்ன பண்ணலாம்? செவ்வாய் தோஷம் இருந்த இடத்துல நாகதோஷம் இருக்குதா, சரி பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் வேலை என்ன தெரியுமா? கெடுக்கிறது தான் வேலை. அதுபோல் நாகதோஷங்கிறது நாக கிரகமான ராகு கேதுவாலையும் செவ்வாய் தோஷம் செவ்வாயினாலையும் ஏற்படும். இதோடு நிற்காது. சூரியன் இருந்தாலும் சனி இருந்தாலும் தோஷம்தான். பாவகிரகங்கள் 5. ஆக சனினால தோஷம் ஏற்படும், சூரியனால் தோஷம் ஏற்படும், ராகு கேது மற்றும் செவ்வாயினாலையும் தோஷம் ஏற்படும். இந்த 5 கிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கு
லக்னம், ராசி மற்றும் சுக்கிரன் இதன் அடிப்படையில் எண்ணி எண்ணி பார்க்கணும். லக்னத்திலேருந்து 2, 4, 7, 8, 12, ராசியிலேருந்து 2, 4, 7, 8, 12, சுக்கிரன்லேருந்து 2, 4, 7, 8, 12 இது மொத்தத்தையும் எண்ணி பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் முதல்ல சொன்ன அடிப்படையில் 2 இடத்துலையும், ரெண்டாவது சொன்ன அடிப்படையில் 4 இடத்துல, மூணாவது சொன்ன இடத்துல ஒரு இடத்துல இருந்தால் மொத்தத்தையும் கூட்டணும். 2, 4, 6, 1, 7 புள்ளி தோஷம் அப்படின்னு. இதே அளவுக்கு 7 புள்ளி இன்னொருத்தருக்கு இருந்தால் போதும், அது பொருத்தம்னு அர்த்தம். ஒரு புள்ளி இறங்க இருந்தாலும் ஓகேன்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு 7 புள்ளி தோஷம் இருக்குது, ஒரு ஆளுக்கு 2 புள்ளி தோஷம் தான் இருக்குன்னா அது பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம். தோஷங்கள் பொருந்தம் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஒன்று இருக்குங்க, ரொம்ப முக்கியமானது. கலத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி 6, 8, 12ஓட தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி கொண்டு இருந்ததுன்னா அது தோஷம். எந்த அளவுக்கு தோஷம் இருக்குதுன்னு பார்க்கணும். அது பேர் மாங்கல்ய தோஷம். முன்னாடி சொன்னது கிரக தோஷம், இது கலத்திர தோஷம், திருமண வாழ்க்கை தோஷம்னு அர்த்தம். 7ஆம் அதிபதி யாருக்கும் கெடக்கூடாது. கெட்டால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். கெடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா 6, 8, 12ஓட சேரக்கூடாது, போய் நிற்கக்கூடாது, அவங்களோட சவகாசமே வச்சுக்கூடாது, பார்க்கக்கூடாது, இணையக்கூடாது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. சேர்ந்தா இவ்வளவு, இருந்தா இவ்வளவு, பார்த்தா இவ்வளவு அப்படின்னு ஒரு அளவு இருக்குது. ஸோ அதெல்லாம் தோஷம். 6 அப்படிங்கிறது 50% தோஷம், 12 அப்படிங்கிறது 25% தோஷம், 8ங்கிறது 100% தோஷம். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இணைஞ்சு போச்சுனாக்கா அவங்க திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படுறது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். சரி, பரிகாரம் பண்ணலாமா? பண்ணிக்கலாம். 7ஆம் இடம் 8ல் போயிடுச்சு அல்லது 8ஆம் இடம் 7ல் போயிடுச்சு, அது ரொம்ப ரொம்ப பாதிப்போம். பரிகாரம் பண்ண வேலை செய்யுமா? சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தோஷம்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கும் 10க்கு 10 பொறுத்த இருக்கிற பொண்ணு கிடைக்கலாம், பையன் கிடைக்கலாம். அதை மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நல்லா இருக்க முடியாது. தோஷமான ஜாதகங்களுக்கு எங்ககிட்ட வந்து கேட்க முடியும். 5 புள்ளிக்கு மேலே இருக்கிற தோஷமான ஜாதகங்கள், 7ஆம் இடம் 6, 8, 12ஓட சவகாசம் வச்சுருக்கிற ஜாதகங்கள், இதுக்கெல்லாம் நாங்கள் பொருத்தம் எழுதி தரும்போது 10 பொருத்தருக்கு திருமணம் பண்ணலான்னு சொல்லுவோம். சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், நாங்கள் அடுத்த கேள்வி நல்லா இருப்பாங்களான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கிறதுக்குலாம் நாங்கள் கேரண்டி கிடையாது. கல்யாணம் பண்ணலாமா? பண்ணலாம். நாங்கள் முரண்பாடாக இருக்குதே, நல்லா இருக்கிறதுக்கு பதில் சொல்ல மாட்டேறீங்க, ஆனால் பண்ணலான்னாக்கா இந்த ஜாடிக்கு தான் மூடி, இது ஓகே, அவ்வளோதான். இது நல்லா இருக்குமா, நீண்டு இருக்குமா அப்படின்னாக்கா அது பலவீனமாக இருந்ததுன்னா எப்படி நீண்டு இருக்கும்? நீண்ட ஆயுள் வரும். அதுக்கு பலவீனமாக இருந்ததுன்னா என்ன, எப்படி பண்ண முடியும்? தரமான பொருளாலாம் இல்லை செய்யாமல் பட்டிருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? அதுபோல் ஜாதகத்தில் கலத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருந்ததால் அதுக்கு பொருத்தத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் மேலோட்டமாக பார்த்து இந்த டிவிக்காரங்கெல்லாம் விவாதம் பண்ணிப்பானுங்க. விவாதம் மட்டும் ஒட்டுமொத்தமாக அவனுங்களுக்கு பெரிய ஞானம் இருக்கிற மாதிரியோ இல்லை அறிவு இருக்கிற மாதிரியோ இல்லை ஜோசியத்தில் வல்லமை இருக்கிற மாதிரியோ கேட்டுப்பாங்க. அதுக்கு இத்து போன 10 ஜோசியக்காரனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, உண்மையை சொல்கிறேன், இத்து போன 10 ஜோசியக்காரனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள பேச விட மாட்டேன். அவனுங்களே இத்து போனவனுங்க, அவனுங்கள உட்கார வச்சுக்கிட்டு பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணோம், ஆனால் வாழ்க்கை நல்லா இல்லையே, உங்களால் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு வானுங்க. அவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே நடுவில் ஒருத்தர் கெடுத்துருவார். அதையும் சொல்லக்கூட விட மாட்டார். நம்ம முகம் டிவியில் வந்தால் போதும்னு ஆசையில் ஓடி போய் நிற்கிறவனுங்க அவனுங்களாம். ஆக முழுமையாக தெரிஞ்சிக்காம பொருத்தம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. தலையெழுத்து முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்குது. தீது நன்று பிறர் தர வாரா, நல்லது கெட்டது அடுத்தவங்களால் வராதுங்கிறது தான் தலையெழுத்து. உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா? உங்களோட 12 கட்டத்தில் 7வது கட்டம் திரும்பஸ்தானம் நல்லா இருக்குதா இல்லையா? உங்களுடைய 2வது கட்டம் குடும்பஸ்தானம் நல்லா இருக்குதா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிஞ்சு தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் கல்யாணத்தை பற்றி பாருங்கள். அதுதான் அறிவுபூர்வமானது, அதுதான் ஞானபூர்வமானது. நன்றி, வணக்கம்.